பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தில் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசு அவனை நோக்கின்னு வேதம் சொல்லுதுங்க. அந்த முன் வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கொண்டு வராரு. ஊமையான ஒரு ஆவி பிடித்த மகனை இயேசுக்கிட்ட கொண்டு வராரு. கொண்டு வரும்போது சீஷர்களால் அதை துரத்தி விடக்கூடாமல் போயிடும் அந்த இடத்துல. அப்போ இயேசு அந்த இடத்துல சொல்லுவார். இயேசு அந்த மகனுக்கு விடுதலை கொட்டு அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளோ காலம் ஆயிடுச்சு என்று கேட்டால், அதுக்கு சிறு வயது முதற்கொண்டே இருக்குது ஆண்டவரே, அவன் சின்ன வயசுலேருந்து அது அவனுக்கு இருக்குது. அப்படி இவனை கொல்லும்படி அது என்ன பண்ணுச்சு, அந்த மகனை கொல்லும்படி அநேக தரம் தீயிலும் தண்ணியிலும் தள்ளிட்டு, நீர் ஏதாக்கிலும் செய்ய கூடுமானால் என் மேல் மனதிறங்கி எனக்கு மனசு இறங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு அந்த தகப்பனார் இயேசுவிடம் கேட்குறாங்க. அன்பு மகனே மகளே, அப்படியா நம்ம நிறைய நேரம் அந்த தகப்பனார் தன் மகனுக்காக நீங்கள் உதவி செய்ய முடியுமா மனம் இறங்கின்னு அப்படி கேட்குறது போல், ஆண்டவரே எதனா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு இன்றைக்கு எந்த விதத்திலாச்சும் எங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே, அந்த தகப்பனாருக்கு சொன்ன அதே பதிலை தான் கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறேன். அந்த தகப்பனாருக்கு தான் மகனை குறித்து சொன்ன பதிலை தான் கர்த்தர் சொல்கிறாரு. நீ விசுவாசிக்க கூடுமானால், அன்பு சகோதரனே சகோதரியே தேவ ஜனமே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா, கர்த்தரை நீங்கள் நம்புவீங்கன்னா அது நிச்சயம் ஆகும். ஏன் சொல்லுது வேதம், என்னத்துக்கு சொல்லுது? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்க. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பனால் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் கர்த்தர். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவரால் எல்லாம் செய்து முடிக்க முடியும். என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும், என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய முடியும், என் சாபத்தை உடைக்க முடியும், என் பாவத்தை மன்னிக்க முடியும். நான் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயம் கூடும் மகளே மகளே. ஹல்லேலூயா. அப்படியா நம்பிக்கையற்ற நிலைமையில, விசுவாசம் இல்லாத ஒரு நிலைமையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த தகப்பனை மேலே மனசு இறங்கி உங்களால் இதெல்லாம் செய்யக்கூடுமானால் அப்படின்னு இயேசுவை பார்த்து கேட்குறாரு. அப்போ இயேசு சொல்கிறார், என்மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த இயேசு சொன்ன அதே வார்த்தை தான் சொல்கிறார். அன்பு தெய்வ ஜனமே, உங்களுக்கு நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா எல்லாம் ஆகும். அந்த மகனுக்கு அற்புதம் பாருங்கள். அடுத்த வசனம் சொல்லுது, 24ஆம் வசனம் சொல்லுது, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன்னு ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்கப்பா, நான் நம்புகிறேன்ப்பா, அவன் நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிற அவன் நம்பிக்கையை நீங்கள் மாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற அந்த அவநம்பிக்கையை மாற்ற உதவி செய்யுங்க. ஏன்னா சிறு வயசுலேருந்து அநேக முயற்சியை தகப்பன் நான் செய்திருப்பார். அந்த பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கும்படியும் அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கும்படி அநேக முயற்சிகளை அந்த தகப்பன் செய்து கைவிடப்பட்ட நிலைமையில கண்ணீரோடு வேதனையோடு நிற்கிறார். அப்போது எதுவுமே வாய்க்காமல் போச்சு அப்படின்னு ஒரு அவ்விசுவாசம் அவருக்குள்ளே இருக்குது. ஆனால் அதையும் ஆண்டவரோட சமூகத்தில் வைக்கிறாரு. அவ்விசுவாசம் இப்போது கூட, ஆண்டவர் எனக்கு ஒரு அவ்விசுவாசம் இருக்குது, அதை நீங்கபடி எனக்கு உதவி செய்யுங்க, நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற இத்தனை நாள் நான் எடுத்த முயற்சி, யாரெல்லாம் எந்த மனுஷனெல்லாம் பார்த்தணும், எந்த மனித தெய்வங்களெல்லாம் நம்பி போகணும், எந்த பரிகாரியெல்லாம் தேடி போகணும், எந்த மாந்திரிகத்தை எந்த செய்வினெல்லாம் நான் பரிகாரங்களை நான் தேடி போகணும், அது கூட என் பலன் கொடுக்காம போயிருக்கு ஆண்டவரே. இப்போ எனக்குள்ளே இருக்கிற அந்த அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. உண்மையா இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த தகப்பனார் வச்சார் பாருங்க. எத்தனையோ காரியங்கள் முயற்சி செய்திருக்கலாம் அந்த தகப்பனார். ஆனால் அதையும் சொல்றாரு, இது கூடாமல் போயிடுச்சு. நான் ஸ்ரீஷர்களை நம்பினேன், அவங்க கூட என்ன பண்ண முடியல, அவரால் குணமாக்க முடியல, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க என்று கண்ணீரோடு சத்தமிட்டார். அப்போது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருது இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ. ஊமையும் செவிடுமான ஆவியை, அந்த மகனை பிடிச்சு கொண்ட ஆவி என்ன ஆவி? அது ஊமையும் செவிடுமான ஆவி. மகனை புறப்பட்டு போ. ஒரே வார்த்தை தான் சொன்னார். அந்த ஒரு வார்த்தை அந்த மகனை சுகமாக்குமானால், சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே, உங்களை பார்த்து கர்த்தர் ஒரே வார்த்தை தான் சொல்றார். என்ன சொல்றார்? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்றைக்கும் ஆண்டவரே, ஆண்டுகள் கடந்து போகலாம், நாட்கள் கடந்து போகலாம், கர்ப்ப தடைகள் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் காத்துருங்க, திருமண காரியங்களை வாய்க்க செய்ய நீங்கள் உங்களால் கூட ஆண்டவரே, நான் உமக்காய் காத்திருப்பேன். ஆனால் உண்மையாக இருதயத்தை திறந்து அந்த தகப்பனா சொன்னது போல்
என் அவநம்பிக்கையை மாற்றுங்கப்பா, அவிசுவாசத்தை மாற்றுங்கப்பான்னு ஆனஸ்டாக சொன்னது போல் நீங்களும் சொல்லுவீங்கன்னா அந்த மகனுக்கு கொடுத்த அதே வார்த்தையை கத்த சொல்கிறார், விடுதலையா. அந்த மகனுக்கு கொடுத்த அதே விடுதலையை இந்த நாளையும் கத்தர் உங்களுக்கு கட்டளையிட வல்லமுள்ள தேவனாக இருக்கார். ஊமையை செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போன்னு சொன்ன மாற்றத்தில் அந்த மகன் குணமானது போல இயேசுவின் நாமத்தினால உங்களுக்காய் அன்பு தேவஜனமே, உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அன்பு தெய்வஜனமே, கண்களை மூடும். உங்களோட நான் கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். அன்பின் ஆவியானவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. நாசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலப்பா திருமண தடைகள் விலகட்டும் ஐயா, கர்ப்ப தடைகள் விலகட்டுப்பா. ஒரே குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறட்டுப்பா, சமாதான இன்மை மாறட்டுப்பா, சந்தோஷத்துக்கு விரோதமாக, சுகத்துக்கு விரோதமாய், ஆரோக்கியத்துக்கு விரோதமாக போராடுகிற எல்லா பலவீனத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக ஜெபிக்கிறப்பா. தோல்வி ஒன்றே அப்பா துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் குடிகொண்டிருக்க அப்படியாப்பட்ட தோல்வியை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத வல்லமையின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தை வல்லமையினால், இயேசுவின் அக்கினை கொண்டு சுட்டெரிச்சு ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசிக்க கூடுமானால் ஆக சொன்னீங்களப்பா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொன்னீங்களப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கூடி வரட்டும் அப்பா. உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. அன்பு மகனுக்கு நீங்கள் விடுதலை கொடுத்தது போல இந்த நாள் ஆண்டவரே கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதம் அதிசயங்களை செய்தமைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு ராஜா நாமத்தில் துதிக்கிற ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஊழியர்களுக்காய், விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தினால், உங்கள் உபவாசத்தினால், உங்கள் அன்பு காணிக்கனால தேவனுடைய அன்பு உழித்த உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்கள் குடும்பத்தார், உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.